Assalamu alaikum friends, welcome to Njfcreation. இன்றைக்கி நம்ம சேனலில் ரமலான் நோன்பு வருது இல்லையா, அதுக்கான ப்ரிப்ரேஷன், அதாவது முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வீடை க்ளீன் பண்ண போகிறேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மோப் போடணும். மோப் போட்டு முடிச்சுட்டு நோன்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்கணும், கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அது எல்லாமே நம்ம வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டை க்ளீன் பண்ணிடலாம். வீடு வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ வந்து மோப் போட போகிறேன். மோப் போடும்போது எப்போதுமே வந்து மோப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நினச்சி எடுத்துருங்க. நம்ம என்ன தான் நம்ம கிருமி நாசினிகள் நிறைய யூஸ் பண்ணி மோப் போட்டாலுமே சின்ன சின்ன பூச்சிகள்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் நினைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டரில் மோப்பை நினச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மோப் போட ஆரம்பிங்க. மோப் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக மாட்டி விட்டுடலாம். மோப் போடுறதுக்கு முன்னாடி மட்டும் ஹாட் வாட்டரில் நினச்சிட்டு மோப் போட ஆரம்பிங்க. வந்து நான் க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். வீடெலாம் க்ளீன் பண்ணி மோப் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. இப்போ வந்து நான் நோம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக இப்போ போயிட்டுருக்கேன். நான் பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். வாங்கிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஒன்றா பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், இது நோம்பு திறக்கும் போது நாங்கள் பேரிச்சம்பழத்தை கொண்டு தான் நம்ம நோம்பு திறக்கணும், அதான் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் தண்ணி, ஜூஸ் எல்லாமே நம்ம சாப்பிட்ணும். அதனால் பேரிச்சம்பழம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாதாம் பிசின். இது வந்து தண்ணியில் ஊற போட்டால் அது அப்படியே டபுள் ஆகும். ஒரு தண்ணியில் ஊறினோடனே நம்ம டபுள் ஆகிடும். இது வந்து ரோஸ் மில்க்கு, நன்னாரி, ஜிகர்தண்டா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி. இதுவும் பார்த்திங்கன்னா கடல் பாசி, இதுவும் குளிர்ச்சி தான். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது காய்ச்சி ஊற்றி ஜெல்லி மாதிரி இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து டேங் பவுட்ரு வாங்கியிருக்கேன். இது வந்து லெமன் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து சேமியா, வெர்மிசெலி, ஃபலூடாவுக்கு, அப்புறம் கேசரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேமியா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சிக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா வாங்கியிருந்தேன். சப்ஜா இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது நம்ம ஜூஸ் காய்க்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற போட்டாலே போதும், நல்லா ஊறி வந்துடும். இது வந்து ரோஸ் மில்க்கு, நம்ம கடல் பாசி காய்ச்சும் போது கூட காய்ச்சி ஊற்றும் போது இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நோன்பு வைக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், வெயிலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் குளிர்ச்சியான வசதிகள் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கடலை மாவு, பஜ்ஜி, போண்டா எல்லாமே வீட்டிலே தான் செய்கிறது. இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்லி வெளியில் அதிகமாக வாங்க மாட்டோம், வீட்டிலே தான் செய்வோம். வீட்டில் செய்கிறது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்.
அதனால் வந்து மைதா கடலை மாவு எல்லாமே வாங்கியிருக்கேன். சம்சா எல்லாம் வீட்டிலே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது பார்த்திங்கன்னா ஓட்ஸு, கஞ்சி செய்யலாம், சொரபா செய்யலாம். அதுக்காக வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நன்னாரி, அது வந்து பார்த்திங்கன்னா ஜீரா, ரோஸ் மில்க்குக்கு யூஸ் பண்ணுறது, அது வந்து லெமன் ஜூஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இது ரெண்டுமே ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தான் இது. நான் வந்து ஏன் இது அதிகமாக குளிர்ச்சின்னு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, நோம்பில் வந்து ரொம்ப ஹீட்டான வஸ்துக்கள் சேர்த்துக்கக்கூடாது உடம்புக்கு. பழங்கள், கீரைகளை அதெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும். கீரைகள் வந்து நோன்பு திறக்கும்போது சேர்த்துக்கோங்க, சகர் உணவில் அதிகமாக சேர்த்துக்காதீங்க. கடல் பாசியாக இருக்கட்டும், நன்னாரியாக இருக்கட்டும், சப்ஜாவாக இருக்கட்டும், பிஸ்தினா இருக்கட்டும், எல்லாமே உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானதான் நான் சொல்லியிருக்கேன். அதான் அதிகமாக சேர்த்துக்கணும். வெயிலும் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இஃப்தார் ஸ்நாக்ஸுக்கு ஃபெலாஃபல் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுவும் பிரியாணி, பாஸ்தா பிரியாணி, ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இது எல்லாமே இஃப்தார் ஸ்நாக்ஸ்க்காக உள்ளது தான். மோஸ்ட்லி வந்து நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். எங்கேயாச்சும் வெளியில் போய்ட்டு வந்திருப்போம், டயர்டாக இருக்குது அப்படிங்கும்போது தான் வாங்குவோம். இல்லாட்டி நாங்கள் வீட்டிலே தான் செய்வோம். அவ்வளோதான். அது நோம்பில் வந்து அதிகமாக வந்து எல்லாருமே சிக்கனை குறைச்சிக்கோங்க. சிக்கன் சாப்பிடாதீங்க, அது ரொம்ப ஹீட்டு. பழ ஜூஸ் சாப்பிடுங்க, பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. இன்ஷாஅல்லாஹ் அந்த நோன்பை வந்து நிறைய அமல்கள் செய்யக்கூடிய சிறப்பான நோம்பாக எல்லாம் எல்லாருக்கும் ஆக்கி தரணும்னு நான் எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். நீங்கள் எல்லாருக்காக துவா செய்யுங்க. கொரோனா மாதிரிலேருந்து எல்லா மக்களையும் எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் இன்ஷாஅல்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.